அதிபர்களையே அந்த நாட்டுக்குள்ளே புகுந்து தூக்குறது, பிரதமர்களை தூக்குறது, படுகொலைகளை நிகழ்த்துறது, இதெல்லாம் ரொம்ப சர்வசாதாரணமாக அமெரிக்க ஏகாதிபத்தியம் கடந்த 200 ஆண்டுகளாக செய்து கொண்டிருக்கிறது, வெளிப்படையாக செய்கிறது. நேட்டோவோட ஃபண்டிங்கில் 60% 70% அமெரிக்காவோட ஃபண்டிங் தான். அமெரிக்கா இல்லைன்னா நேட்டோ கவுந்துரும், ஊற்றி போட வேண்டியதான். அதை அதுவும் ட்ரம்ப் வந்த பிறகு மனிதகுலத்தின் பாதுகாப்பு என்பது மிக மோசமானதாக மாறிக்கொண்டிருக்கிறது. அதற்கு மற்றொரு உதாரணம் தான் வெனிசுவேலா என்று நடந்து கொண்டிருக்கக்கூடிய சம்பவங்கள். சைனாவாலேயே முடியாது என்பது, சைனா கிட்ட ஆயுதம் வாங்கின நாடுகளால் அமெரிக்காவை சேலஞ்ச் பண்ண முடியுன்றதெல்லாம் கட்டுக்கதைகள். வெனிசுவேலால இது நடந்திருக்கு, அடுத்து என்ன, இந்தியாவிலே இப்படி நடக்குமா, மோடியை அவர் கிட்னாப் பண்ணிட்டு போயிடுவாரா? சோவியத் யூனியன் இருந்திருந்ததுன்னா இன்றைக்கி வெனிசுவேலாவை தொட்டிருக்க முடியாது, நிச்சயமாக தொட்டிருக்க முடியாது. அமெரிக்காவும் அதை செஞ்சிருக்க மாட்டேன். 20ஆம் நூற்றாண்டின் ஹிட்லருக்கு இணையான சர்வாதிகாரியாக ட்ரம்ப் உருவாகி கொண்டிருக்கிறார் என்பதுதான் மிகவும் துரதிருஷ்டவசமான உண்மை. இந்த உலகை 100 முறை அல்ல 1000 முறை அழிப்பதற்கு தேவையான அணு ஆயுதங்கள் அமெரிக்காவிடமும், ரஷ்யாவிடமும், சீனாவிடமும், இந்தியாவிடமும், பாகிஸ்தானிடமும், இஸ்ரேலிடமும், எல்லோரிடமும் இன்று இருந்து கொண்டிருக்கின்றன. அவர் பிடிக்கிற சிகார், அது ஃபேமஸ் சிகார் சொல்லிட்டு அதிலெல்லாம் விஷத்தை வச்சாங்க, ஒன்றும் பண்ண முடியும். அதான் அவங்க பரிசு வாங்கின கையோட நார்வேலேருந்து வாஷிங்டனுக்கு பறந்து ட்ரம்ப் கையில் அதை கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கியிருந்தாங்கன்னா இன்றைக்கி அவங்க தான் அதிபர். நியூஸ்பிக்ஸ் இந்தியா நேயர்களுக்கு வணக்கம். உலகத்தையே உலுக்கின ஒரு சம்பவம்னு சொல்லலாம். வரலாற்றுல இந்த மாதிரி நடந்திருக்காங்கிறது தெரியல. ஒரு நாட்டோட பிரசிடென்ட்டை அதுவும் நைட்டு தூங்கிட்டு இருக்கும்போது அந்த நாட்டுக்குள்ள ஊடுருவி பல ஏர்கிராஃப்ட் எடுத்துட்டு போயிட்டு 40 கப்பல்களுக்கு மேல அவங்கள குண்டு கட்டா தூக்கிட்டு வந்திருக்காங்கன்னு சொல்லலாம். பிரசிடென்ட்டையும் அவரோட ஒய்ஃபையும். அமெரிக்காவினுடைய இந்த செயல் பல நாடுகள் கண்டிச்சிருக்காங்க. இத பத்தி ஆழமா பேசுறதுக்காக இன்னைக்கு நம்மிடையே மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள் வந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம் மேடம். சார், இந்த செய்தியை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஏன்னா இது வெனிசுலாவோட நிக்குமா, இல்ல மத்த நாடுகளுக்கு இந்த அச்சுறுத்தல் தொடர்ந்துட்டு இருக்கா? இது எவ்வளவு ஷாக்கிங்கா இருக்கு? இது ஒன்றும் புதுசு இல்லை, கடந்த காலங்களில் நடந்திருக்கு. விவிலியத்தோட ஒரு வாசகங்கள், ஓல்ட் டெஸ்டமெண்ட் வேர்ட்ஸை தான் ஞாபகம் வச்சுக்கணும். தேர் இஸ் நத்திங் நியூ அண்டர் த சன். நடந்தது தான் திரும்ப திரும்ப நிகழ்கிறது. 1989ஆம் ஆண்டு ஜார்ஜ் டபிள்யூ புஷ் சீனியர் இருக்கும்பொழுது நிக்கரகுவா அதிபர் அவரை இப்படித்தான் அமெரிக்க படைகள் அந்த நாட்டுக்குள்ளே புகுந்து அவருடைய மாளிகையிலிருந்து அவரை அலேக்கா தூக்கிட்டு வந்தாங்க, அமெரிக்காவுக்கு கொண்டு வந்தாங்க. போதைப்பொருள் கடத்தலில் பெரிய அளவில் ஈடுபடுறதாகவும் அமெரிக்காவை போதைப் பொருட்களால் நிரப்புவதாகவும் குற்றம் சுமட்டி, அவர் பேர் நொரேகான்னு நினைக்கிறாரு. அது இப்போ 35 ஆண்டுகள் கழித்து வரலாறு திரும்பி இருக்கிறது. ஸோ முதல்ல உங்களுடைய ஓப்பனிங் ஸ்டேட்மெண்ட்டில் அவர் இது முதன்முறையாக நடந்ததானா? முதன்முறை கிடையாது, ஏற்கனவே இதற்கான முன்னுதாரணங்கள் இருக்கின்றன. ரெண்டாவது பார்ட் ஆஃப் யுவர் கொஸ்டின் இனிமேல் நடக்குமா? எங்கேயாவது நடக்கும்? எங்கே வேணால் அது நடக்கலாம், யாருக்கு வேணால் நடக்கலாம். தொழில்நுட்ப வல்லாண்மை மிக்க அமெரிக்காவோட போட்டி போட முடியாத நாடுகள் எதுவாக இருந்தாலும் அந்த நாடுகளுக்கு இது நடக்கலாம். இதுதான் முன்னுதாரணம். இது ஒன்றும் ட்ரம்ப் இதோட முதல் சூத்திரதாரி கிடையாது. ஏற்கனவே இதே குடியரசுக் கட்சியின் அதிபராக இருந்த ஜார்ஜ் டபிள்யூ புஷ் சீனியர் காலத்தில் இது நடந்திருக்கு. 35 ஆண்டுகள் கழித்து இப்போ ட்ரம்ப் காலத்தில் நடக்குது. நாடுகளை சூறையாடுவது என்பதை தாண்டி இவர்கள் அதிபர்களையே அந்த நாட்டுக்குள்ளே புகுந்து தூக்குறது, பிரதமர்களை தூக்குறது, படுகொலைகளை நிகழ்த்துறது, இதெல்லாம் ரொம்ப சர்வசாதாரணமாக அமெரிக்க ஏகாதிபத்தியம் கடந்த 200 ஆண்டுகளாக செய்து கொண்டிருக்கிறது, வெளிப்படையாக செய்கிறது. மறைமுகமாக செய்கிறது ஒரு லிஸ்ட்டுன்னா நாங்கள் செய்யலைன்னு கிளைம் பண்ணுவாங்க. ஆமாம், நாங்கள் தான் செஞ்சோன்னு சொல்லிட்டு செய்யக்கூடிய ஒரு லிஸ்ட் இருக்குது. அதில் இது இன்னும் ஒரு அடிஷன். இது அவ்வளோதான், இது ஒன்றும் புதுசு கிடையாது. இனிமேல் நடக்குமானா மறுபடியும் சொல்கிறேன், அவங்களோட டெக்னாலஜிக்கல் சுப்பீரியாரிட்டியோட போட்டி போட முடியாத நாடுகளுக்கு இது கண்டிப்பாக நடக்கும். இது மிக மிக ஒரு தவறான முன்னுதாரணம் தான். சர்வதேச சட்டங்களை பற்றி கவலைப்படாமல் அமெரிக்கா நிகழ்த்தி இருக்கக்கூடிய இந்த செயல் என்பது நிச்சயமாக ஏற்புடையது அல்ல. சார், நார்கோ டெரரிசம் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை அதிகப்படியாக சொல்லி அதுதான் முக்கிய காரணம் அப்படின்னு ட்ரம்ப் சொல்கிறாரு. இது எப்படி பார்க்குறீங்க? அது பச்சை போய் அண்ட புழுகு. அப்படி பார்த்தீங்கன்னா நார்கோ டெரரிசம் இதை விட அதிகமாக போதைப் பொருளை விற்கிறது கொலம்பியா. இவன் அமெரிக்க உளவுத்துறையோட அறிக்கை, அமெரிக்கன் காங்கிரஸ் இருக்கு இல்லையா, அவர்களுடைய அறிக்கைப்படியே அந்த லிஸ்ட்டில் கீழே தான் இருக்குது வெனிசுவேலா. அமெரிக்க நாடாளுமன்றத்தின் ஒப்புதல் இல்லாமல் இந்த தாக்குதல் நடந்திருக்கிறது.
அமெரிக்காவுக்குள்ளே இருக்கக்கூடிய ஜனநாயக கட்சி எம்பிக்கள் டெமோக்ராட்ஸ் இதை எதிர்க்கிறாங்க. நாம் அமெரிக்க சட்டங்களுக்கு எதிராகவும் சர்வதேச சட்டங்களுக்கு எதிராகவும், நாட் ஓன்லி அமெரிக்கன் லாஸ் பட் ஆல்சோ அகேன்ஸ்ட் இன்டர்நேஷ்னல் லாஸ், அதுக்கு எதிராகத்தான் இந்த செயல் நடந்திருக்கிறது. அஃப்கோர்ஸ் அமெரிக்கன் காங்கிரஸ் உதவி இல்லாமல் தான் இதில் லிபியாவை வந்து ஒபாமா சூறையாடினார், ஏமனை ஜோ பைடன் தாக்கினார். இது அவங்க வரலாறில் உண்டு. ஆனால் ஒரு நாட்டோட அதிபரை அவருடைய மாளிகைக்குள்ளே புகுந்து அவருடைய படுக்கை அறையில் இருக்கும்பொழுது அவரையும் அவருடைய மனைவியும் அப்படியே தூக்கி கொண்டு வருவது என்பது வந்து நொரேகா இன்சிடெண்ட்டுக்கு பிறகு செகண்ட் டைம் நடக்கக்கூடிய இது இன்சிடெண்ட்டு. ஸோ ட்ரம்ப்புடைய உள்நாட்டு தேர்தல் அங்கே 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தேர்தல் நடக்கும். 24 எலெக்ஷன், 28 நெக்ஸ்ட் பிரசிடென்ட் எலெக்ஷன், இன் பிட்வீன் 2000 இந்த ஆண்டு வந்து இடைத்தேர்தல். எப்பயுமே அதில் வந்து அது ஒரு இண்டிகேட்டராக இருக்கும் ட்ரம்ப்போட அப்ரூவல் ரேட்டிங்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். இந்த முறை ஜனநாயக கட்சி பெரிய அளவில் முன்னேறி வருகிறதுன்றாங்க. அதை தடுப்பதற்கு உள்நாட்டு வாக்கு வங்கியை மனதில் வைத்தவர் இதை செய்திருக்கிறார் என்றும் ஒரு கருத்து இருக்கிறது. ஆனால் அமெரிக்காக்குள்ளேயே இதற்கு கடுமையான எதிர்ப்பும் இருந்து கொண்டிருக்கிறது. இதையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். எண்ணெய் வளத்தை மட்டும் குறிவைத்து அவர் போகவில்லை. எண்ணெய் வளம் ஒரு முக்கிய காரணம், அதில் யாருக்கும் மாற்று கருத்து இல்லை. இப்போ ஆனால் அந்த 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 குரூடு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெவி குரூடு, அதை ப்ராசஸ் பண்ணி எடுக்கிறதுக்கு அவங்களுக்கு நாட்கள் ஆகும் அப்படின்றாங்க. அன்லைக் ஈராக், ஏன்னா அங்கே எண்ணெய் வளத்தை குறி வச்சு தான் போனாங்க. குவைத், அதுக்கும் வித்தியாசம். வெனிசுவேலியன் ஆயில் வெல்த்ன்றது வந்து இட்ஸ் சம்வாட் டிஃப்ரெண்ட். பட் அது ஒரு லாங் டேர்மில் அதை கை வைக்கிறாங்க அவங்க. பட் இமீடியட் ப்ரொவொகேஷன் வந்து அது மட்டும் கிடையாது. இப்போ நேற்றைக்கே வந்து ட்ரம்ப் என்ன சொல்லிட்டாருன்னா, வெனிசுவேலாவின் ஆயில் வெல்த்தை வந்து நாங்கள் கட்டுப்படுத்துவோம் அப்படின்னு. அமெரிக்கா வந்து 5 கோடி பேரல் எண்ணெயை வந்து எடுத்துக்கொள்ளும் ஆண்டுக்கு என்று நினைக்கிறேன். ஸோ எண்ணெய் வளமும் ஒரு முக்கியமான காரணம். மற்ற நாடுகளுக்கு இப்போ அடுத்தவர் என்ன சொல்கிறார், கொலம்பியா, கியூபா, நிக்கராகுவா, எல்லா நாடுகளையும் அடுத்த நாடுகள்லாம் லைனில் இருக்குன்றாரு. கிரீன்லாண்டில் நான் மிலிட்ரி யூஸ் பண்ணுவேன்றார். கிரீன்லாண்ட் வந்து டென்மார்க்குக்கு சொந்தமானது. டென்மார்க்கு நேட்டோவில் இருக்குது. நேட்டோவில் இருக்கக்கூடிய ஒரு நாட்டை நேட்டோவோட முக்கிய உறுப்பினரான அமெரிக்கா, நேட்டோவோட ஃபண்டிங்கில் 60% 70% அமெரிக்காவோட ஃபண்டிங் தான். அமெரிக்கா இல்லைன்னா நேட்டோ கவுந்துரும், ஊற்றி மூட வேண்டியதுதான். அதை வந்து முதன்முறையாக நேட்டோன்ற அமைப்பு உருவான பிறகு உறுப்பு நாட்டுக்கு எதிராகவே நான் ஃபோர்ஸை யூஸ் பண்ணுவேன்றார். இப்போ கிரீன்லாண்டில் அந்த இதை நாங்கள் எடுத்துப்போம், எங்களுக்கு வந்து அது வந்து எங்களுடைய புவிசார் அரசியலில் வந்து எங்களுடைய லாங் டேர்ம் இன்ட்ரெஸ்ட்டுக்கு அங்கே சைனீஸ் அண்ட் ரஷ்யன் இன்ஃப்ளூயன்ஸ் வரக்கூடாதுன்னா நாங்கள் அதை கையில் எடுப்போம்னு பேச ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ இப்போ இந்த லாங்குவேஜ் மிலிட்ரி ஃபோர்ஸை யூஸ் பண்ணுறதுன்றது எதிரி நாடுகளுக்கு மட்டுமில்லை, நேட்டோ உறுப்பு நாடுகளுக்கு எதிராகவே ட்ரம்ப் திரும்பி கொண்டிருக்கிறார். ஸோ இது ஒரு மிக மிக ஆபத்தான ஒரு போக்கு. இது சர்வதேச அரசியலில், புவிசார் அரசியலில் வந்து பாரதூரமான விளைவுகளை கண்டிப்பாக இந்த ஆண்டே ஏற்படுத்தும் என்று நாம் எதிர்பார்க்கலாம். இப்போ யுனைடெட் நேஷன்ஸ் பாதுகாப்பு கவுன்சில் இவங்களோட பங்கெல்லாம் ஒன்றுமே இல்லாதப்ப அவங்க இருந்து என்ன பயன் சார்? வெல், இது ரொம்ப நியாயமான ஒரு கேள்வி. பட் சம்திங் இஸ் பெட்டர் தேன் நத்திங்னுவாங்க. அந்த கேட்டகரியில் தான் இன்றைக்கி யுனைடெட் நேஷன்ஸ் ஓடிக்கிட்டு இருக்கு. கடந்த காலங்கள்லையும் அமெரிக்கா இத்தகைய சர்வதேச சட்டங்களுக்கு எதிராக போகும்போதும் யுனைடெட் நேஷன்ஸ் ஒன்று இருந்துக்கிட்டு தான் இருந்தது. பட் ஸ்டில் அதுக்கான ரெலவன்ஸ் இருக்குது. அதை மொத்தமாக நம்ம புறந்தள்ளிட முடியாது. அமெரிக்காவோட 2ஆம் உலகப் போருக்கு பிந்தின அந்த 80 ஆண்டு காலத்தில் அமெரிக்காவுடைய அந்த போக்கு என்பது இது முதன்முறை அல்ல. சர்வதேச சட்டங்களை காற்றில் பறக்க விட்டுட்டு போய் அவர்கள் ஏகப்பட்ட அட்டூழியங்களை செய்தார்கள். ஈராக் மீதான யுத்தம் என்பது வெப்பன்ஸ் ஆஃப் மாஸ் டிஸ்ட்ரக்ஷன் சொல்லிட்டு போனாங்க. கூட ஒத்து ஊதிய பிரிட்டன், அதனுடைய பிரதமர் டோனி பிளேயர்லாம் 10 ஆண்டுகள் பொறுத்து இல்லை நாங்கள் தவறு செய்துவிட்டோம், வெப்பன்ஸ் ஆஃப் மாஸ் டிஸ்ட்ரக்ஷன் அங்கே இல்லை. அந்த நாட்டோட அதிபர் வந்து ஒரு பதுங்கு குழியில் இருந்தார், சதாம் ஹுசேன். அவர்கிட்ட வெப்பன்ஸ் ஆஃப் மாஸ் டிஸ்ட்ரக்ஷன்ஸ், பேரழிவை ஏற்படுத்தக்கூடிய ஆயுதங்கள் இருந்தால் அவர் ஏன் வந்து பதுங்கு குழியில் இருக்காருன்னு அந்த ஞானவதியம் அப்போ வந்தது. தெரிஞ்சு தான் போனாங்க, தெரியாமலாம் ஒன்றும் போல் எண்ணெய் வளங்களை கைப்பற்றும். இன்றைக்கி வெனிசுவேலாவோட ஆயில் வெல்த், லாங் டேர்மில் வெனிசுவேலாவின் ஆயில் வெல்த் அவங்களுக்கு ஒரு முக்கிய காரணம். ஏன்னா 76-77 சாவேஸ்ன்ற பெரிய அதிபர் இருந்தபொழுது அவர் வந்து அதை நாட்டுடைமையாக்கினார், அமெரிக்க எண்ணெய் வயல்களை. இப்போ ட்ரம்ப்பு திரும்ப திரும்ப என்ன சொல்கிறார், எங்கள் எண்ணெய் வயல்களை நாங்கள் திரும்ப எடுத்துக்கொள்கிறோம்ன்றார். இப்போ சட்டுன்னு பார்க்குறவங்களுக்கு அது இன்னொரு நாட்டோட எண்ணெய் வயல்களை நீ எப்படி எடுத்துப்பாங்க கேட்க தோணும். பட் ஸ்டில் அது 50 ஆண்டுகளுக்கு முன்பு நாட்டுடைமை ஆக்கப்பட்டது, இன்றைக்கி வந்து திரும்ப அவங்கக்கிட்ட போய்கிட்டு இருக்குது. ஐக்கிய நாடுகள் சபையோட ரெலவன்ஸை பற்றி நீங்கள் கேட்டீங்க. இது ஒரு ஆழமாக பரிசீலிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயந்தான். வல்லான் வகுத்ததே வாய்க்கால், மைட் இஸ் த ரைட் என்ற திசையில் இந்த உலகம் பயணிக்க துவங்கும் என்றால் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா வந்து மனிதகுலம் வந்து ஒரு பேரழிவின் நுனியில் நின்று கொண்டிருக்கிறது என்று தான் நாம் சொல்ல வேண்டும். இந்த
இந்த உலகை 100 முறை அல்ல 1000 முறை அழிப்பதற்கு தேவையான அணு ஆயுதங்கள் அமெரிக்காவிடமும் ரஷ்யாவிடமும் சீனாவிடமும் இந்தியாவிடமும் பாகிஸ்தானிடமும் இஸ்ரேலிடமும் எல்லோரிடமும் இன்று இருந்து கொண்டிருக்கின்றன. ஒரு அதிர்ஷ்டத்தில் இந்த உலகம் இந்த வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கிறது தான் நம்ம நினைக்கணும். பை ஆக்சிடெண்ட் ஏதாவது ஒரு நியூக்ளியர் ஆர்சனல் ஏதாவது ஒரு நாட்டை நோக்கி இன்னொரு நாடு ஏவி விட்டால் கூட பை டிஃபால்ட், நாட் பை டிசைன், பை டிஃபால்ட் வந்தால் கூட இந்த மனித குலம் அழிந்து போகும். பட் அதை பற்றி இவர்களுக்கு கவலை இல்லை. அதுவும் ட்ரம்ப் வந்த பிறகு மனித குலத்தின் பாதுகாப்பு என்பது மிக மோசமானதாக மாறிக்கொண்டிருக்கிறது. அதற்கு மற்றொரு உதாரணம் தான் வெனிசுவேலா என்று நடந்து கொண்டிருக்கக்கூடிய சம்பவங்கள். ஹெஜமனின்னு சொல்லக்கூடிய அமெரிக்க மேலாதிக்கத்தை எதிர்க்கக்கூடிய எந்த நாடுகளும், குறிப்பாக அமெரிக்கா சுற்றியுள்ள நாடுகள், அதுவும் அந்த நாடுகள் எண்ணெய் வளம் கொண்ட நாடுகளாக இருந்தால் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் அவர்களை அமெரிக்கா குறிவைக்கும். அது சோவியத் யூனியன் இருந்த வரைக்கும் அந்த பேலன்ஸ் இருந்தது. சோவியட் பிளாக், அமெரிக்கன் பிளாக். 91 35 ஆண்டுகளுக்கு முன்பு சோவியத் யூனியன் சிதறுண்டு போன பிறகு இந்த உலகம் வந்து யூனிபோலார் வேர்ல்டாக மாறி போயிடுச்சு. பைபோலார் வேர்ல்டுலேருந்து யூனிபோலார் வேர்ல்டு. ஒரு வல்லாதிக்க நாட்டின் கீழ், ஒரு சூப்பர் பவர் கீழ் தான் வந்து இந்த உலகம் வந்து இன்றைக்கி இயங்குது. சைனாவாலையும் ரஷ்யாவாலையும் அமெரிக்காவை சில பிராந்தியங்களில் சேலஞ்ச் பண்ண முடியுதே தவிர சோவியத் யூனியன் இருந்த மாதிரி முழுவதுமாக சேலஞ்ச் பண்ண முடியல. சோவியத் யூனியன் கொலாப்ஸுக்கு பிறகு வந்த விஷயங்கள் இது. சோவியத் யூனியன் இருந்திருந்ததுன்னா இன்றைக்கி வெனிசுவேலாவை தொட்டிருக்க முடியாது, நிச்சயமாக தொட்டிருக்க முடியாது. அமெரிக்காவும் அதை செஞ்சிருக்க மாட்டாங்க. ஏன்னா அதுக்கு பிறகு வந்து அர்மகோடான்னு சொல்லுவோம் இல்லையா, அது வந்து பேரழிவை நோக்கிய பெரும் யுத்தம் வெடித்திருக்கும். 2 தரப்புமே அணு ஆயுத நாடுகள் இருக்கிறதால. ஆனால் அதை அவங்க செய்ய மாட்டாங்க. 1962 கியூபன் மிசைல் கிரைசிஸ்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் அப்போ இருந்தது. துரதிருஷ்டவசமாக சோவியத் யூனியனுடைய கொலாப்ஸுக்கு பிறகு, சிதறுண்டு போன பிறகு அமெரிக்காவின் கீழ் இந்த உலகம் வந்து மாட்டிக்கொண்டு முழிக்கிறது. பட் கிரீன்லாண்ட் வந்து ஒரு முக்கியமான விஷயம். ஐரோப்பாக்குள்ளேயே வந்து நேட்டோ கண்ட்ரியே ட்ரம்ப்பால் தாக்க முடியும்னா இது மிக மிக மோசமான ஒரு போக்கு. அதாவது வந்து 21ஆம் நூற்றாண்டின் படுமோசமான ஒரு சர்வாதிகாரியாக, 20ஆம் நூற்றாண்டின் ஹிட்லருக்கு இணையான சர்வாதிகாரியாக ட்ரம்ப் உருவாகி கொண்டிருக்கிறார் என்பதுதான் மிகவும் துரதிருஷ்டவசமான உண்மை. சரிங்க. மன்ரோ டாக்ட்ரின் அப்படிங்கிற ஒரு ஃபிலாசபி வந்து அமெரிக்கன் கவர்மெண்ட்ஸ் எப்பவுமே கைட் பண்ணும். அதோட ஒரு ஆஸ்பெக்டா இதை பார்க்கலாம் அப்படின்றாங்களே சார். இருக்கலாம், அது உண்மை. மன்ரோ டாக்ட்ரின்றது இப்போ வந்து அதுக்கு வேற ஏதோ ஒரு பேர் கொடுக்குறாங்க. எனவே மன்ரோ டாக்ட்ரின் அந்த இதுபடியே நீங்கள் பார்த்தீங்கன்னாலே கூட வந்து 100 ஆண்டுகளுக்கு முன்பு உருவாக்கப்பட்ட ஒரு சித்தாந்தம். அது வந்து எக்ஸ்பான்ஷனிசம், அவ்வளோதான். அவங்களுக்கு வந்து போய்கிட்டே இருக்க வேண்டியதான். அது வந்து ஏதாவது ஒரு பிராந்தியத்தில் இந்த உலகத்தில் வந்து யுத்தம் நடந்துக்கிட்டே இருக்கணும். பட் ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம், ட்ரம்ப் தன்னுடைய 2வது தேர்தல் பிரச்சாரத்தில் அமெரிக்க வீரர்களை வெளிநாட்டு மண்ணில் நான் காவு கொடுக்க மாட்டேன், அவர்களின் அங்கிருந்து நான் வந்து அவர்களை வாபஸ் வாங்குவேன்னார். ஆப்கானிஸ்தான்லேருந்துலாம் வாபஸ் வாங்குறது எல்லாம் முன்னாலேயே அது சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை உங்களுக்கு பார்த்தீங்கன்னா. பட் இதில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் ட்ரூப்ஸ் ஒருத்தர் கூட சாகலை. சிவிலியன்ஸ் நிறைய பேர் இறந்துருக்காங்க. பட் அமெரிக்கன் ட்ரூப்ஸ், மென் இன் யூனிஃபார்ம், விமன் இன் யூனிஃபார்ம் ஒருத்தர் கூட இறக்கல. இட்ஸ் நாட் அன் இன்வேஷன். ஈராக்குக்குள்ளே புஷ் போன மாதிரி, லிபியாவுக்குள்ளே ஒபாமா போன மாதிரி, ஏமனில் பைடன் போன மாதிரியான ஒரு தாக்குதலோ அல்லது வந்து ஒரு அமெரிக்க ஏகாதிபத்தியத்துடைய அந்த விஸ்தரிப்பு கொள்கையின் ஒரு அங்கம் என்று இதை வந்து கிளாசிக்கல் சென்ஸில் பார்க்க முடியாது. இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு டைப். ஒரு கமாண்டோ ஆக்ஷனில் சர்வதேச சட்டங்களுக்கு விரோதமாக ஒரு நாட்டு அதிபரை தொழில்நுட்பத்தோட மேலாதிக்கத்தால், டெக்னாலஜிக்கல் சூப்பீரியாரிட்டியால் அந்த நாட்டு அதிபரையும் அவருடைய மனைவியையும் அவருடைய படுக்கை அறையிலிருந்தே அப்படியே கொத்திக்கிட்டு வந்து அப்டக்ஷன், கடத்தல். இது அதை வந்து உயிர் சேதம் இல்லாமல் அவங்களால செய்ய முடியும். இத்தனைக்கும் வெனிசுவேலா கிட்ட 20 சுகாய் 30 போர் விமானங்கள் இருக்கின்றன. எதிர்த்தாக்குதல் அவங்களால நடத்த முடியல. உள்குத்தும் நிறையா நடந்திருக்குது. உள்ளேருந்து சிஐஏக்கு காட்டி கொடுத்துருக்காங்க. இதுதான் உணர்த்தக்கூடிய பாடம். டெமோக்ரஸி இருந்திருந்தனா இது நடக்காது. ஒரு சர்வாதிகாரியாக நடந்ததோட விளைவு, சர்வாதிகாரியோட ஆட்சிகளில் எப்பயுமே வந்து அவருக்கு எதிராகவே ஒரு பெருங்கூட்டம் திரும்ப ஆரம்பிக்கும். அந்த அதிகார போதையில் இருக்கும்பொழுது அவர்கள் வந்து நல்லவங்க கெட்டவங்கன்ற வித்தியாசம் இருக்காது. கூழ கும்பிடு போடுறவன், நமக்கு நேரடியாக வணக்கம் சொல்லிட்டு பின்னால் முதுகில் குத்துறவன், இவர்களைத்தான் ஒவ்வொரு சர்வாதிகாரிகளும் நம்புவார்கள். கடைசியில் அவர்களாலே அவருடைய வீழ்ச்சி நடக்கும். இது உலகம் பூரா இருக்குது. இது வரலாற்று உண்மை. வரலாற்றிலிருந்து பாடம் கற்க மறுப்பவர்கள் அதே தவறை செய்வார்கள் வாங்கல்ல, அதுதான் இது. டெமோக்ரஸி இருந்திருந்ததுன்னா, ஃபுல் ஃப்ளெஜ்டு டெமோக்ரஸி வெனிசுவேலா இருந்திருந்ததுன்னா இது நடந்திருக்காது. டெமோக்ரஸியோட காட் ரெயில்ஸ்னுவாங்க, அது வந்து இதை காப்பாற்றிருக்கும். கியூபான்ற ஒரு சின்ன நாடு,
600 முறை ஃபிடல் காஸ்ட்ரோ மேலே அமெரிக்கா வந்து அவரை கொலை செய்வதற்கு முயற்சி செய்தது. என்னென்னமோ செஞ்சு பார்த்தாங்க. இத்தனைக்கும் அமெரிக்காலேருந்து 90 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு நாடு தான். அவர் பிடிக்கிற சிகார், அது ஃபேமஸ் சிகார் சுருட், அதிலெல்லாம் வந்து விஷத்தை வச்சாங்க. ஒன்றும் பண்ண முடியல. ஏன்னா அங்கே உள்ளுக்குள்ள மக்கள் ஆதரவு இருந்தது. இங்கே அது இல்லை. ஒரு முழு அளவிலான ஒரு சர்வாதிகார நாடு, அதுவும் ஒரு காரணம். ஆகவே நீங்கள் சொல்கிற அந்த மன்ரோ டாக்டரின் அதெல்லாம் கரெக்டு தான். பட் எந்த பெயரிட்டு அழைத்தாலும் இந்த உலகம் இன்றைக்கி அதை தாங்குமான்ற கேள்வி தான் முக்கியமான கேள்வி. யோசிச்சு பாருங்கள், எந்த தொழில்நுட்பமும் வளர்ச்சியும் இல்லாத காலகட்டத்தில் வந்து உலக வரலாறுலேயே வந்து இந்திய சுதந்திர போராட்டத்தை மாதிரியான ஒரு அற்புதமான விஷயம் எதுவுமே கிடையாது. மைட்டி பிரிட்டிஷ் ராஜா நாம் மண்டி போட வைத்தோம். ஒத்துழையாமை இயக்கம்ன்றது ஒன்று நீங்கள் வந்து அதோட கான்செப்ட், அது லியோ டால்ஸ்டாயோட ரைட்டிங்ஸ்லேருந்தெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு தெரியும். நான் ஒத்துழைக்க மறுக்கிறேன்னா உன்னால் என்ன செய்ய முடியும்? நீ என்னை கொல்லலாம், வெல்ல முடியாது. யூ கேன் கில் மீ, பட் யூ கேன் நெவர் வின் ஓவர் மீ. ஆகவே இந்த இது இது எதுலேருந்து நான் இப்போ வெனிசுவேலனோட ப்ரைசிஸில் வந்து இப்போ மக்கள் நார்மல் லைஃப் அங்கே லீட் பண்ணுறாங்க. புரட்சி வெடிக்கல. ஏன்? அவன் டிக்டேட்டர். அவன் டிக்டேட்டர். அவன் உள்ளுக்குள்ளேயே ஒரு பெரிய மக்கள் திரள் வந்து இத்தனைக்கும் 3 கோடி மக்கள் தான். அதோட 3 கோடி மக்கள்லாம் நம்ம தமிழ்நாட்டோட குறைந்த பாப்புலேஷன். கேரளாவோட பாப்புலேஷன் 3 கோடி. 3 கோடி மக்கள் உங்கள் நாட்டின் சுயமரியாதை மீதான தாக்குதல். அவன் அதிபரையும் அதிபர் மனைவியையும் படுக்கை அறையிலேருந்து தூக்கிட்டு போகிறான்னா, இதை விட ஒரு கொலகாரத்தனம், ஒரு கேவலமான வார்த்தைகளே இல்லை. அப்படி ஒரு இழிவான காரியத்தை இந்த ஒன்லி சூப்பர் பவர் செய்யுது அப்படின்னா, உள்நாட்டு மக்கள்கிட்ட வெடித்து எதிர்ப்புரட்சி வந்திருந்தனா, உண்மையான புரட்சி அமெரிக்காவுக்கு எதிராக கிளர்ந்து எழுந்திருந்தாங்கன்னா, எத்தனை பேரை நீ கொலை பண்ணுவேன்? இது ஒன்று. 2வது, அமெரிக்க பொருட்களை நல்லா தெளிவாக தெரியும் நமக்கு அமெரிக்க பொருட்கள் எதுன்னு. அதெல்லாம் நீ பகிஷ்கரிக்கிற, புறக்கணிக்கிற, கன்சியூம் பண்ண மறுக்கிற. 30% கொக்கோ கோலாவும் பெப்சியும் ஒரு ரொம்ப ரா ஐடியாவில் நான் சொல்கிறேன். அதை நீ புறக்கணிக்கிறன்னா கூட அவன் மண்டிட்டு வருவான். இந்த குளோபல் வேர்ல்டாக இருந்தாலும் இன்றைக்கே அமெரிக்கன் ப்ராடக்ட்ஸை நாங்கள் பாய்காட் பண்ணுறோன்ற ஒரு முடிவுக்கு நீங்கள் போவீர்களே என்றால் அவர்களை வந்து உங்களால் மண்டியிட வைக்க முடியும். காங்கிரஸ் தலைவர் பிருத்திவிராஜ் சவான் வந்து ஒரு ஹைப்போதெட்டிக்கல் குவெஸ்டனை ரைஸ் பண்ணியிருக்காரு. அது பல பேர் கண்டமும் பண்ணியிருக்காங்க. வெனிசுவேலால இது நடந்திருக்கு, அடுத்து என்ன, இந்தியாவிலே இப்படி நடக்குமா, மோடியை வந்து அவர் கிட்னாப் பண்ணிட்டு போயிடுவாரா அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க? அது எவ்வளவு பொறுப்பற்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்? இல்லை மேடம், அதை நான் பொறுப்பற்றதா பார்க்கல. அவன் பிருத்திவிராஜ் சவான் சொல்ல வந்ததோட சாராம்சம் என்னன்னா, அதை இந்தியா வெனிசுவேலன் இஷ்யூவை கண்டிக்க வேண்டிய அளவுக்கு கண்டிக்கல. இப்போ இன்றைக்கி கூட வெளியுறவுத்துறை அமைச்சர் நம்முடைய ஜெய்சங்கர் அவர்கள் வந்து வெனிசுவேலா இஷ்யூ கவலை தருகிறது அப்படின்னு தான் பேசுகிறாரு ஒழிய அவுட்ரைட் கண்டம்னேஷன் வரல. அவுட்ரைட் கண்டம்னேஷன் வந்திருக்கணும். வந்திருந்தால் இவங்களுக்கு சிக்கல் இருக்குன்னு எனக்கு புரியுது. இன்றைய புவிசார அரசியலில் அமெரிக்காவோட நமக்கு இருக்கக்கூடிய பிஸ்னஸ் இன்ட்ரெஸ்ட்லாம் பெரிய அளவில் பாதிக்கும். அதனால் நம்ம அதை செய்ய முடியாது. பட் ஸ்டில் ஐ கேன் சே ஒரு இது நாளைக்கு யாருக்கு வேணால் நடக்கலான்னு போது இன் யுவர் ஓன் இன்ட்ரெஸ்ட், உன் நலன் கருதியாவது நீ அதை கண்டித்திருக்க வேண்டும். பிருத்திவிராஜ் சௌஹான் ஒரு சீசன்டு பாலிட்டிஷியன், மத்திய அமைச்சராக இருந்தவர், மகாராஷ்டிராவில் முதலமைச்சராக இருந்தவர். அவர் என்ன சொல்ல வராருன்னா, அவர் சொன்னாலும் சொல்லாட்டியும் அது உண்மை. நாளைக்கு இது யாருக்கு வேணால் நடக்கலான்னு போது மோடி கூட நடக்கலாம். 2வது அவர் சொல்கிறது ஒரு பயத்தை உண்டு பண்ணுது. இல்லை, இதில் பயம்னு ஒன்றும் இல்லை. இது அது நீங்கள் பிருத்திவிராஜ் சௌஹானோட ஸ்டேட்மெண்ட்டை எப்படி எடுத்துக்கணும்னா, இன்றைக்கி வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் ரவுடியாக அமெரிக்கா பிஹேவ் பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுது, நம்பர் 1 டெமோக்ரஸி இன் த வேர்ல்டு, 140 crores பீப்புள். சைனாவில் டெமோக்ரஸி கிடையாது. இந்த நாடு, இந்த ஜனநாயக நாடு தான் ஆற்ற வேண்டிய கடமையை ஆற்றாமல் அதிலிருந்து தவறி போகிறது. அவுட்ரைட் கண்டம்னேஷன் இருந்திருந்ததுன்னா அது ஜனநாயகத்துக்கு நல்லது. நம்ம ஏன் வந்து வெளிப்படையாக அதை கண்டிக்க மறுக்கிறோம் என்பதன் வெளிப்பாடு தான் பிருத்திவிராஜ் சௌஹானோட அந்த ஸ்டேட்மெண்ட். அப்படி தான் நான் அதை பார்க்குறேன். வெனிசுலாவோட பொலிட்டீஷியன் மெச்சடோ அவங்க நோபல் பீஸ் பிரைஸ் வாங்கியிருந்தாங்க. அவங்க இப்போ கொடுத்த ஸ்டேட்மெண்ட் பார்த்தோம்னாக்கா ரொம்ப வரவேற்றிருக்காங்க. ட்ரம்போட தன்னோட நோபல் பிரைஸை வந்து ஷேர் பண்ணிக்கிற விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. இதை எப்படி பார்க்கறது சார்? அதாங்க அங்கே உள்ள டெமோக்ரஸி இல்லதோட விளைவு இது. வெனிசுவேலா உள்ள ஒரு ஃபங்க்ஷனிங் டெமோக்ரஸி இருந்திருந்ததுன்னா, என்னதான் ஆட்சியாளர்கள் மீது அங்கே இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு, அறிவுஜீவிகளுக்கு, பொலிட்டிக்கல் ஒர்க்கர்ஸுக்கு வந்து கோபமோ வருத்தமோ இருந்திருந்தாலும், டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருந்திருந்தாலும், தங்களுடைய நாட்டின் உள்விவகாரத்தில் அதுவும் தங்களுடைய அதிபரை ஒரு வெளிநாட்டு இராணுவம் வந்து தூக்கிட்டு போகுதுன்னா ஒரு கோபம் கண்டிப்பாக வரும். அந்த கோபம் எப்போ வராமல் இருக்கும்னா, அந்த நாட்டுக்குள்ளே டெமோக்ரஸி இல்லாமல் இருந்தால் தான் வரும்.
அங்கே டெமோக்ரஸி இல்லாததோட விளைவு தான் நீங்கள் சொன்ன அந்த இந்த ஆண்டு நொபேல் பரிசு பெற்ற அந்த பெண்மணியுடைய அந்த கோபம். அவங்க பார்வையில் அது சரியாக கூட இருக்கலாம். இங்கே இருந்துக்கிட்டு நம்ம வந்து அது தவறுன்னு நம்ம சொல்ல முடியாது. வெனிசுவேலாவில் அமெரிக்கா பண்ணது தவறுன்னு நம்ம சொல்லலாம். பட் அங்கே இருக்கக்கூடிய ஒரு டிசிடென்ட்டுன்னுவாங்க, ஆட்சியாளர்களுக்கு எதிராக இருக்கக்கூடியவர், அங்கே இருக்கக்கூடிய மனித உரிமை போராளி சொல்கிறாருன்னா, அவங்க ஒரு பொலிட்டீஷியன், அவங்க ரேஸ்ல இருக்காங்கல்ல சார், அதிபர் ரேஸ்ல. எஸ் அவங்க சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை வந்து தவறுன்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா வந்து அது வந்து துரோகி அவங்கன்றாங்க. நான் அப்படி பார்க்கல. அமெரிக்கா செய்தது 100% தவறு. ஆனால் வெனிசுவேலாவில் இன்றைக்கி நொபேல் பரிசு வாங்கிய அந்த பெண்மணி, அவர் இதை வரவேற்கிறார்னா அவர் பட்ட துயரங்கள் அந்த மாதிரி. நீ உண்மையான ஜனநாயகத்தை பேணி பாதுகாத்திருந்தனா உனக்கு இது நடந்திருக்காது. உன்னுடைய பாதுகாப்பு என்பது உன்னை சுற்றி இருக்கக்கூடிய இராணுவமோ துப்பாக்கிகளோ தொழில்நுட்பமோ கிடையாது, மக்கள். அந்த உண்மையை சர்வாதிகாரிகள் மறந்து போவதன் விளைவு தான் ஏதாவது ஒரு ரூபத்தில் அவர்களுடைய அழிவு வந்து சேர்கிறது. ட்ரம்ப் ரூபத்தில் வெனிசுவேலா அதிபருக்கு அந்த அழிவு வந்திருக்குது. பட் ஜோக்கிங்லி பீப்புள்ஸே நேற்று படிச்சுட்டு இருந்தேன் எக்கானமிஸ்ட்லேயே. அதில் நான் வந்து அந்த அந்த லேடி, அவங்க பேர் என்ன, அவங்க மெச்சாடோ வந்து அந்த பரிசை வாங்கின உடனேயே அமெரிக்காவில் வந்து ட்ரம்ப் கையில் கொடுத்துட்டு போயிருந்தாங்கன்னா இப்போ பிரசிடென்ட் ட்ரம்ப் வந்து அவங்கள வந்து அங்கே அதிபர் ஆக்கியிருப்பாருங்க. ஏன்னா இந்த இந்த தாக்குதலை பற்றி அமெரிக்காவில் ரிப்போர்ட்டர்ஸ் கிட்ட பேசின ட்ரம்ப்பு அடுத்து அங்கே யார் அதிபராக வருவாங்கன்னு போது மெச்சோடாவை பார்க்குறீங்களா, அவங்கள ஆக்க மாட்டேன், ஏன்னா அவங்க நல்லவங்க தான், அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் இல்லை, அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் இல்லைன்னாரு. இந்த கோபம் அவருக்கு ஏன் வருதுன்னா, ட்ரம்ப்புக்கு எங்கிட்ட கொண்டு வந்து நீ நோபல் பரிசை கொடுக்கலன்ற கோபம் தான் வருது. ஸோ அது ஒரு சுயநலம் சார்ந்தது. ஒரு நொபேல் லாரேட் அங்கே அதை சொல்கிறாங்கன்னா, கடந்த காலங்களில் இது நடந்திருக்குது. போலண்டில் வந்து லாக் வலேசான்னு ஒரு பெரிய தொழிற்சங்க தலைவர் இருந்தார். 1980 பெரிய அளவில் போலண்டில் புரட்சி வெடித்து கம்யூனிஸ்ட் நாடு வந்து முதலாளித்துவ நாடு அதுக்கு பிறகு தான் மாறிச்சு. அவருக்கு இதே மாதிரி நோபல் பரிசுலாம் அமெரிக்கன் இன்ஃப்ளூயன்ஸுக்கு தான் கொடுத்தாங்க. கடைசியில் ஒன்றுமே இல்லாமல் அவர் வந்து சில ஆண்டுகள் கழித்து அங்கே ஒரு ஃபேக்ட்ரியில் ஒர்க்கராக போய் சேர்ந்து லைஃப்பை ஓட்டிகிட்டு இருந்தார். ஸோ கடந்த கால வரலாறு வந்து பார்த்திங்கன்னா வந்து அமெரிக்க வல்லாதிக்கத்தின் கீழே அதோட இன்ஃப்ளூயன்ஸில் போனவங்க எல்லாரும் வாழ்ந்ததாக சரித்திரம் கிடையாது. இந்த லேடி வந்து நீங்கள் வந்து மெச்சாடோ அவங்க வந்து நொபேல் பரிசு வாங்குறாங்க. அவங்க வாங்கும்போதே ட்ரம்ப்புக்கு முகம் வாடி போச்சு, சுருங்குச்சு இல்லையா? எனக்கு எல்லாரும் சிரித்தாங்க. எவ்வளோ மீம்ஸ் வந்தது நம்ம எல்லாருமே பார்த்துருக்கோம். அது நல்லா வெளிப்படுது. ட்ரம்ப்பு மன்னிக்க தயாராக இல்லை. எனக்கு வந்த பரிசை நீ தட்டிட்டு போயிட்டியான்னு. அதான் அவங்க பரிசை வாங்கின கையோட நார்வேலேருந்து வாஷிங்டனுக்கு பறந்து வந்து ட்ரம்ப் கையில் அதை கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கியிருந்தாங்கன்னா இன்றைக்கி அவங்க தான் அதிபர். இன்றைக்கி அது அவர் செய்யறதோட அதனால தான் நான் ஷேர் பண்ணுறேன்னு சொல்கிறாங்களா சார்? அது இருக்கலாம். அது அவங்கள தான் கேட்கணும் நீங்கள். நான் ஷேர் இவ்வளோ சிவிலியன்ஸை கொண்டு தூக்கிட்டு போயிருக்காங்க. ஒரு தார்மீக கோபம் அவங்க கிட்ட இருந்து இல்லை, அட்லீஸ்ட் கண்டம் பண்ணலனாலும் வரவேற்காம என்னோட பரிசை ஷேர் பண்ணுறேன்னு சொல்கிற அளவுக்கு அதான் எனக்கு கொடுன்றாங்க. எனக்கு நீ வந்து பதவியை கொடுத்துட்டு போன்றாங்க. எனக்கு நீ என்ன பிரசிடென்ட் ஆக்க அப்படின்றாங்க. ஃபண்டமெண்டலி டிக்டேட்டர்ஷிப்புக்காக அங்கே உள்ளே போகல. இதோட கொடூரமான டிக்டேட்டர்ஷிப்லாம் இருக்குது அமெரிக்கா உலகத்தில். அங்கெல்லாம் போகாத ட்ரம்ப் இங்கேயும் போனார்னா அதோட ஆயில் வெல்த்து, இந்த லாங் டேர்மில் ஆயில் வெல்த்து மற்ற நாடுகளுக்கான ஒரு மெசேஜ், அவ்வளோதான். இது புரிந்து கொள்வதற்கு ஒன்றும் பெரிய உங்களுக்கு கொலம்பஸோட அறிவு தேவையில்லை. சார் இறுதியாக ஒரு கேள்வி சார், இதை நம்ம எப்படி கன்க்ளூட் பண்ணுறது சார்? இனி வர காலங்களில் ஒரு பீஸ் இனிஷியேட்டிவ்ஸோ இல்லை அது ரிலேட்டட் ஆர்கனைசேஷன்ஸோ இன்டர்நேஷ்னலாக யூஎன் இது எதுவுமே வந்து பெருசாக பிரயோஜனப்படாது. ஒரு கண்ட்ரியோட மிலிட்ரி பவர் மட்டுமே நாட்டை காப்பாற்றும் அப்படின்ற ஒரு கன்க்ளூஷனுக்கு நம்ம வரலாமா? வரக்கூடாது. மன்னிக்கணும், அது ரொம்ப தவறான பார்வை. அச்சத்திலிருந்தும் போதிய பக்குவம் இல்லாமலும் இருக்கக்கூடிய சூழலிலிருந்து தான், மனங்களிலிருந்து தான் அந்த அந்த ஒரு பார்வை வரும். அது தவறு. அப்படி நீங்கள் நினைக்க வேண்டாம். லைஃப் எப்பயுமே வந்து பாசிட்டிவாக முன்னோக்கி தான் போயிருக்கே ஒழிய பின்னோக்கி போனதில்லை. செட்பேக்ஸ் வரும், பட் லைஃப் ஆல்வேஸ் மூவ்ஸ் ஃபார்வர்ட். த கான்செப்ட் ஆஃப் டெமோக்ரஸி இது உணர்த்தக்கூடிய செய்தி என்னென்னா, எல்லா நாடுகளுக்கும் அடிப்படையில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது இதுதான். இந்த நிகழ்வு வெனிசுவேலன் அதிபரை அமெரிக்கர்கள் தூக்கி கொண்டு போனது என்பது அவரையும் அவருடைய மனைவியையும், அதற்கு பிறகு ஏற்பட்ட சம்பவங்கள், வெனிசுவேலாவில் மக்கள் இன்றைக்கி கிட்டத்தட்ட நார்மல் லைஃப்பை லீட் பண்ணுறாங்க. அமெரிக்காவுக்கு எதிராக கலவரங்கள் எதுவும் இல்லை. நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் இதில்னா, நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்க வேண்டியது த ஃபர்ஸ்ட் டேக் அவே ஆஃப் திஸ் இன்சிடென்ட் உங்களுக்கு என்னென்னா, டெமோக்ரஸி இஸ் தி ஃபண்டமெண்டல் கான்செப்ட் டு ரூல் அ கண்ட்ரி. ஒரு தேசத்தை நிர்வகிப்பதற்கு ஜனநாயகம் என்பது தான் அடிப்படையில் இருக்க வேண்டிய ஒரு அம்சம். ஜனநாயகம் இல்லை என்றால், ஜனநாயகம் இல்லாத நாடு எண்ணெய் வளம் கொண்ட நாடாகவும் இருக்கும் என்றால், இப்போ ஆப்பிரிக்காவில் எவ்வளோ நாடுகள் இருக்குது, டெமோக்ரஸியும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அங்கெல்லாம் அமெரிக்காக்காரன் போகவே மாட்டான்.
ஏன்னா வந்து ஒரு இராணுவ தாக்குதலை நடத்துறதுக்கு அவங்களுக்கு வந்து சில ஆயிரம் கோடி நடந்திருக்கும் அன்றைக்கி. ஏன்னா அதெல்லாம் ரொம்ப காஸ்ட்லி வெப்பன்ஸு, அந்த ஹெலிகாப்டர்ஸ் ஆப்ரேட் பண்ணுறது, அந்த தொழில்நுட்பம் இதெல்லாம் வந்து அவ்வளோ ஈஸி இல்லை. கண்டிப்பாக வந்து சில ஆயிரம் கோடிகள் அன்றைக்கி ஸ்பெண்ட் பண்ணப்பட்டிருக்கும். ₹1 கூட அவன் வந்து அமெரிக்கன்ஸ் ஸ்பெண்ட் பண்ண மாட்டான் தேவையில்லாமல். இப்போ ஜோக்காக சொல்லுவாங்க, ஆப்கானிஸ்தானில் ₹10,000 கூட இருக்காது அந்த டென்ட்டை அழிக்கிறதுக்கு ₹10 கோடி ஆயுதங்களை கொண்டு வந்து அது மேலே கொட்டுவான். ஏன்னா அந்த ஜியோ பாலிட்டிக்ஸ் அவனுக்கு அந்த அளவு முக்கியம். வெறுமனே அந்த ₹10,000 டென்ட்டை அழிக்கிறதுக்கு எதுக்கு ₹10 கோடி ஆயுதத்தை போடுறான்னா அது புரியாது உங்களுக்கு. ஆகவே நீங்கள் இந்த இன்சிடெண்ட்லேருந்து யூஎன் தேவையில்லை, ரூல் பேஸ்டு வேர்ல்டு தேவையில்லை, அப்படிலாம் கன்க்ளூஷனுக்கு போக வேண்டாம். நம்பிக்கை இழக்கவே வேண்டாம். அது ரொம்ப ஒரு தவறான பார்வை. மெசேஜ் என்னென்னா, டெமோக்ரஸி இல்லைன்னா என்ன நடக்கும்? நாடுகள் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம், மக்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம். அதுவும் டெமோக்ரஸி இல்லாத நாடுகளில் வந்து எண்ணெய் வளமோ கனிம வளங்களோ இருந்ததுன்னா இது நடக்கும். டெமோக்ரஸி இருந்ததுன்னா இது நடக்காது. அதை புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா மக்களே உங்கள் பாதுகாவலர்கள். அப்படிலாம் நீ தூக்கிட்டு போயிட முடியாது. ஆகவே இது உணர்த்தக்கூடிய பாடம் என்பது, அஃப்கோர்ஸ் டெக்னாலஜிக்கல் சுப்பீரியாரிட்டி இன்றைக்கி ஒரு ஆபத்தாக வந்திருக்குது. சர்வதேச அமைப்புகளுடைய ரெலவன்ஸ் இன்றைக்கு கேள்விக்குறியாகி இருக்கிறது. ஏன்னா நீங்கள் கேட்குற கேள்வியை வந்து நிறைய பேர் கேட்குறாங்க. அது ஜென் ஜி வந்து அது அதிகமாகவே கேட்பாங்க. சோஷியல் மீடியால அதிகப்படியா இந்த பதிவு இருந்ததால தான் அந்த ஒரு அதுதான் நான் சொல்கிறேன். அது வந்து மேம்போக்காக பார்க்கும்போது ஒரு நியாயமானதாக தோணும். ஆனால் அது தவறான ஒரு கருத்து. அதை மாற்றிக்கொள்ள வேண்டும் அத்தகைய கருத்தை கொண்டிருப்பவர்கள். உண்மையான ஜனநாயகம் இருக்கக்கூடிய நாடுகளில் கார்ட் ரயில்ஸ்னு சொல்லக்கூடிய அந்த கவுண்டர் செக்ஸ், ஒன்றுக்கு ஒன்று இருக்கக்கூடிய இண்டிபெண்ட் ஜுடிஷரி, இண்டிபெண்ட் ரிசர்வ் பேங்க், சென்ட்ரல் பேங்க், இண்டிபெண்ட் எலெக்ஷன் கமிஷன், இண்டிபெண்ட் மீடியா, இண்டிபெண்ட் பார்லிமெண்ட், அது ஃபுல் டெமோக்ராட்டிக் பார்லிமெண்ட், இதெல்லாம் இருக்குது அப்படின்னீங்கன்னா, அதெல்லாம் வந்து எல்லா விதமான தாக்குதல்கள், அந்நிய தாக்குதல்கள், உள்நாட்டு தாக்குதல்கள், குறிப்பாக அந்நிய தாக்குதல்கள் வரும்பொழுது ஷாக் அப்சர்வர்ஸாக கார்ட் ரயில்ஸாக இருக்கும். அதுதான் அது எக்காலத்துக்குமான உண்மை. அந்த ரிலவன்ஸ் ஆஃப் காந்தி, மகாத்மா காந்தி பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தை அன்றைய காலகட்டத்தில் எதிர்க்கும்போது இருந்த அந்த ஒரு பார்வை இருக்கு இல்லையா, அந்த ஒரு ஆட்டிடியூடு இன்றைக்கும் தேவை. அதனால தான் வந்து அவர் மகாத்மாவாக அழைக்கப்படுகிறார். ஆட்சியாளர்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும். இது வந்து ஒரு லெசன் ஃபார் எவ்ரி கண்ட்ரி, இந்தியா உட்பட எல்லா நாடுகளுக்குமான வெனிசுவேலன் கிரைசிஸ் என்பது சிறிய அளவிலோ பெரிய அளவிலோ எல்லா தேசங்களுக்குமான ஒரு செய்தி. நன்றி சார். வணக்கம். மீண்டும் வேற ஒரு தலைப்புல சந்திப்போம். நன்றி.